அப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது அப்படி இருக்கல. யாரையும் மாட்டி விடணும்னா நீங்க அதிரடியா ஒரு விஷயம் செய்யணும். வாங்க raga.thr.fm பக்கத்துக்கு வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த இதை வந்து செஞ்சிருக்கோம். சோ நாங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி கூப்பிட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு நீங்களே கேட்கலாம். எப்படிலாம் வறுத்து எடுக்கிறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, அதுக்கு பிறகு நாம அவங்களுக்கே கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை கேட்டதுக்கு அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் தான் இது. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஸ்டுடியோக்கு வந்து லைவா இது எப்படி இருக்கு செய்யணுமா, எங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். எங்க THR Raga Malaysia Facebookல வந்து விண்ணப்பிக்கலாம். இன்பாக்ஸ் பண்ணுங்க. இது ராகா. Hello. Is it Miss Lata? Yes. I'm Malcolm here. I'm calling regarding the complaint you made. Yes. All right, I'm going to pass you to my manager. Mr. Morgan is here. ஹலோ. Hello. ஹாய். So நேத்து நாங்க சாப்பிட போயிருந்தோம் சார். ஓகே. வந்துட்டு நாங்க ஆக்சுவலி ரொம்ப பசி. நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் வந்து டயர்டா போயிட்டு உட்காந்து சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி அங்க ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் கூட இல்ல, ஆனா லேட்டா டெலிவர் பண்ணாங்க. அங்க நிறைய ஸ்டாஃப் இருந்தாங்க, ஆனா லேட்டா டெலிவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாட் டேஸ்டா இருந்துச்சு, ஹே இருந்துச்சு, கிளீனா இல்ல. அதான் நேத்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நேத்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க இன்னைக்குதான் ரிட்டர்ன் மறுபடியும் கால் பண்றீங்க. இது கூட லேட்டு தான். அப்புறம் நாங்க என்ன சொல்றது அதுக்கப்புறம்? ஆக்சுவலி நான் போட்டோ பிடிச்சு Facebookல ஏத்தலாம்னு நினைச்சேன். ஓ நோ நோ நோ. நாட் நைஸ்லா. அதனாலதான் நான் பேசாம விட்டுட்டேன். இதுல காசு வேற நாங்க கட்டிட்டு வந்துட்டோம். நான் பேசுங்க, பதில் சொல்லுங்க சார். நாங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க நீங்களே சொந்தமா முடி போட்டுட்டீங்க அப்படி சொல்லிட்டு. சார் நாங்களே சொந்தமா முடி போட்டா எப்படி அந்த 2 நாள் ஸ்டிக் பண்ணி இருக்கோம்? ஓகே, நான் வேணா போட்டோ பிடிச்சிருக்கோம், போட்டோ அனுப்பி விடுறோம், அதையாவது பாருங்க. இல்லன்னா அந்த ரெஸ்டாரண்ட் நீங்க டைரக்டா வாங்க, அந்த ஸ்டாஃப் வச்சு நம்ம பேசிக்கலாம். எந்த ஸ்டாஃப் சொன்னாங்க உங்ககிட்ட நாங்களே முடி ஸ்டிக் பண்ணோம்? எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? அவங்க அங்க சிசிடிவி கேமரால பாத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க இப்படி முடிய நீங்க வந்து ஹேபன் போட்டு கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிங்க. எப்படி நாங்க முடி போட்டா அந்த 2 நாள் ஸ்டிக் பண்ணோம்? எந்த சிசிடிவி கேமரா? நீங்க வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்க்கு, நம்ம போய் பாக்கலாம். நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? கால் பண்ணதும் லேட், இப்ப போன் அடிச்சுட்டு நீங்க தான் முடி போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன சார் பேசுறீங்க நீங்க? எப்படி முடி பார்த்து ஸ்டிக் பண்ணோம்? அதுல இல்ல நான் சொல்லல அப்படி. ஓகே, என்னன்னா நீங்க அந்த ஹேர் பேண்ட் வந்து போட்டு கழட்டி இப்படி செய்யும்போது ஃபால் பண்றது அது வேற. லைக் நம்ம கட் பண்ணும் போது அந்த முடி அதுல ஸ்டிக் பண்ணி வரும், புரியுதா? ஃபால் பண்ண எப்படி சார் ஸ்டிக் பண்ணும்? அதுதான் என்னோட கேள்வி. இப்ப நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் டைரக்டா வாங்க, நம்ம ஸ்டாஃப் வச்சு பேசிக்கலாமே. இப்ப ஆமா, இப்ப அந்த ஸ்டாஃப் எப்படி சொல்லலாம்? அந்த சிசிடிவி கேமரால வேற பார்த்தாங்க சொன்னாங்க. நானும் அந்த வீடியோ அந்த போட்டோஸ் பாக்கணும். ஓகே, அதுவும் எப்படி கொஞ்சம் லாஜிக்கா ஹேர் ஃபால் பண்ணா எப்படி அதுல வந்து ஸ்டிக் ஆகி வரும்? அதுதான் எங்களோட கேள்வி. இல்ல உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா சார்? எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, ஓகேவா? இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல. நீங்க வந்துட்டு நடத்துறீங்களா இல்ல ஹேர் சலூன் வச்சு நடத்துறீங்களா? அப்ப தெரிஞ்சாகணும். இல்ல நாங்க தான் வச்சு நடத்துறோம். அப்ப என்னத்துக்கு ஹேர் ஃபால் பண்ணுமான்னு கேக்குறீங்க? இல்ல முடி உளுந்தது நாங்க பாத்துருக்கோம், ஸ்லோ மோல போட்டு பார்த்தப்ப. அதத்தான் சார் எனக்கும் காட்டுங்கன்னு சொல்றேன். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இல்ல எனக்கு விளங்குது. இல்ல முடிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? தூக்கி போட்டு சாப்பிட்டுருக்கலாமே. கிளீனா இல்ல சார். அப்புறம் ஸ்டமக் பெயின் எல்லாம் வந்தா நீங்களா கிளினிக் கூட்டிட்டு போய் செலவு பண்ணுங்க, அதுக்கும் நாங்க தான் செலவு பண்ணணும். இல்ல அந்த முடி கிளீனா இல்லையா? செலவு வச்சு நடத்துறீங்களா இல்ல நடத்துறீங்களா? எனக்கு தெரியல பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க ஹேர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சேன் அந்த முடி கிளீனா இல்ல, அதனாலதான் உங்களுக்கு. அந்த ஸ்டாஃப் சரியில்லைன்னா கஸ்டமர் மேல பழி தூக்கி போடுவாங்களா? இன்னைக்கு நான் வந்து லீவுங்க. ஒரு சின்ன வேலை செய்றீங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் நேத்தே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க பிக் பண்ணாதது உங்க தப்பு, ஏன் தப்பு இல்ல. நீங்க இப்ப லீவ்ல இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இவ்வளவு நேரம் என்னத்துக்கு கதை கேட்டீங்க? இல்ல நீங்க என்னதான் கதை சொல்றீங்க கேக்குறதுக்கு தான். பிகாஸ் எனக்கு தெரியும் ஸ்டாஃப் சார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இப்ப எனக்கு லஞ்ச் டைம், நான் சாப்பிட போகாம கூட உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் கிளாஸுக்கு வேற போகணும். உங்களுக்கு எல்லாம் எங்களை பத்தி என்ன டைம் பாஸ் மாதிரி இருக்கா? லீவ்ல இருந்துட்டு போன் அடிச்சு கேக்குறேன்றீங்க. நான் உங்களை நம்பலங்க, நீங்க போய் சொல்றீங்க. சார் நம்பலன்னா நீங்க வாங்க, நாங்க காசு கட்டிட்டு வந்திருக்கோம், ஓகேவா? நாங்க ஒன்னும் ஃப்ரீயா சண்டை போட்டு நாங்க சாப்பிடவும் இல்ல, ஃப்ரீயா காசு கட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க அந்த கிட்ஸோட இது வாங்குனீங்களா வயசு குறைன்னு சொல்லிட்டு? சரியில்லை, கஸ்டமருக்கு போன் அடிச்சு நீங்க சரியில்லை, உங்க முடி சரியில்லைன்னு சொல்றீங்களா? இருங்க நம்ம மேல்கம் கிட்ட பேசுங்க. மேல்கம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு. Hello, madam. Yes, sir. How did the conversation go with our manager? I want to meet the manager. Can I? Actually, you can't directly meet the manager. I'm sorry, ma'am. What? Sorry? What you are doing? What the hell? We can only say, "Idu eppadi irukala" to you. What?
இது ராகாவா? இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல, சீரியஸ்லி. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சொல்லு மச்சி. இத பொருட்களை யாரையும் மாட்டி விடணும்னா நீங்க அதிரடியா ஒரு விஷயம் செய்யணும். வாங்க raga.th.fm என்கிற பக்கத்துக்கு வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த இதை வந்து செஞ்சிருக்கோம். சோ நாங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி கூப்பிட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு நீங்களே கேட்கலாம். எப்படிலாம் வறுத்து எடுக்கிறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, அதுக்கு பிறகு நாம அவங்களுக்கே கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை கேட்டதுக்கு அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் தான் இது. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஸ்டுடியோக்கு வந்து லைவா இது எப்படி இருக்கு செய்யணுமா, எங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். எங்க தியேட்டர் ராகா மலேசியா Facebookல வந்து விண்ணப்பிக்கலாம். இன்பாக்ஸ் பண்ணுங்க. இது ராகா. ஹலோ. Is it Miss Lata? Yes. I'm Malcolm here. I'm calling regarding the complaint you made. Yes. All right, I'm going to pass you to my manager. Mr. Murugan is here. ஹலோ. ஹலோ. ஹாய். சோ நேத்து நாங்க சாப்பிட போயிருந்தோம் சார். ஓகே. வந்துட்டு நாங்க ஆக்சுவலி ரொம்ப பசி. நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் முடிஞ்சு டயர்டா போயிட்டு உட்காந்து சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி அங்க ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் கூட இல்ல, ஆனா லேட்டா டெலிவரி பண்ணாங்க. அங்க நிறைய ஸ்டாஃப் இருந்தாங்க, ஆனா லேட்டா டெலிவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாட் டேஸ்டா இருந்துச்சு, ஹே இருந்துச்சு, கிளீனா இல்ல. அதான் நேத்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நேத்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க இன்னைக்குதான் ரிட்டர்ன் மறுபடியும் கால் பண்றீங்க. இது கூட லேட்டு தான். அப்புறம் நாங்க என்ன சொல்றது? அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் போட்டோ பிடிச்சு Facebookல ஏத்தலாம்னு நினைச்சேன். ஓ நோ நோ நோ. நாட் நைஸ்லா. அதனாலதான் நானும் பேசாம விட்டுட்டேன். இதுல காசு வேற நாங்க கட்டிட்டு வந்துட்டோம். நான் பேசுங்க, பதில் சொல்லுங்க சார். நாங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க நீங்களே சொந்தமா முடிவு போட்டுட்டீங்க அப்படி சொல்லிட்டு. சார் நாங்களே சொந்தமா முடி போட்டா எப்படி அந்த 2 நாள் ஸ்டிக் பண்ணி இருக்கோம்? ஓகே, நான் வேணா போட்டோ பிடிச்சிருக்கோம், போட்டோ அனுப்பி விடுறோம், அதையாவது பாருங்க. இல்லன்னா அந்த ரெஸ்டாரண்ட் நீங்க டைரக்டா வாங்க, அந்த ஸ்டாஃப் வச்சு நம்ம பேசிக்கலாம். எந்த ஸ்டாஃப் சொன்னாங்க உங்ககிட்ட நாங்களே முடி ஸ்டிக் பண்ணோம்? எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? அவங்க அங்க சிசிடிவி கேமரால பாத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க இப்படி நீங்க வந்து ஹேபன் போட்டு கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிங்க. எப்படி நாங்க முடி போட்டா அந்த 2 நாள் ஸ்டிக் பண்ணோம்? எந்த சிசிடிவி கேமரா? நீங்க வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்க்கு, நம்ம போய் பாக்கலாம். நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? கால் பண்ணதும் லேட்டு, இப்ப போன் அடிச்சுட்டு நீங்க தான் முடி போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன சார் பேசுறீங்க நீங்க? எப்படி சார் முடி பார்த்து ஸ்டிக் பண்றோம்? அதுல இல்ல நான் சொல்லல அப்படி. ஓகே, என்னன்னா நீங்க அந்த ஹேபன் வந்து போட்டு கழட்டி இப்படி செய்யும்போது ஃபால் பண்றது அது வேற. லைக் நம்ம கட் பண்ணும் போது அந்த முடி அதுல ஸ்டிக் பண்ணி வரும், புரியுதா? ஃபால் பண்ண எப்படி சார் ஸ்டிக் பண்ணும்? அதுதான் என்னோட கேள்வி. இப்ப நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் டைரக்டா வாங்க, நம்ம ஸ்டாஃப் வச்சு பேசிக்கலாமே. இப்ப ஆமா, இப்ப அந்த ஸ்டாஃப் எப்படி சொல்லலாம்? அந்த சிசிடிவி கேமரால வேற பார்த்தாங்க சொன்னாங்க. நானும் அந்த வீடியோ அந்த போட்டோஸ் பாக்கணும். ஓகே, அதுவும் எப்படி கொஞ்சம் லாஜிக்கா ஹேர் ஃபால் பண்ணா எப்படி அதுல வந்து ஸ்டிக் ஆகி வரும்? அதுதான் எங்களோட கேள்வி. இல்ல உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா சார்? எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, ஓகேவா? இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல. நீங்க வந்துட்டு நடத்துறீங்களா இல்ல ஹேர் சலூன் வச்சு நடத்துறீங்களா? அப்ப தெரிஞ்சாகணும். இல்ல நாங்க தான் வச்சு நடத்துறோம். அப்ப என்னத்துக்கு ஹேர் ஃபால் பண்ணுமான்னு கேக்குறீங்க? இல்ல முடி உளுந்தது நாங்க பாத்துருக்கோம், ஸ்லோ மோல போட்டு பார்த்தப்ப. அதத்தான் சார் எனக்கும் காட்டுங்கன்னு சொல்றேன். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இல்ல எனக்கு விளங்குது. இல்ல முடிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? தூக்கி போட்டு சாப்பிட்டுருக்கலாம். இல்ல சார், அப்புறம் ஸ்டமக் பெயின் எல்லாம் வந்து நீங்களா கிளினிக் கூட்டிட்டு போய் செலவு பண்ணுங்க, அதுக்கும் நாங்க தான் செலவு பண்ணணும். இல்ல அந்த முடி கிளீனா இல்லையா? செலூன் வச்சு நடத்துறீங்களா இல்ல நடத்துறீங்களா? எனக்கு தெரியல பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க ஹேர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சேன் அந்த முடி கிளீனா இல்ல, அதனாலதான் உங்களுக்கு. அந்த ஸ்டாஃப் சரியில்லைன்னா கஸ்டமர் மேல பழி தூக்கி போடுவாங்களா? இன்னைக்கு நான் வந்து லீவுங்க. ஒரு நீங்க அதுல வேலை செய்றீங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் நேத்தே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க பிக் பண்ணாதது உங்க தப்பு, ஏன் தப்பு இல்ல. நீங்க இப்ப லீவ்ல இருக்க சொல்லிட்டீங்க. அப்ப இவ்வளவு நேரம் என்னத்துக்கு கதை கேட்டீங்க? இல்ல நீங்க என்னதான் கதை சொல்றீங்க கேக்குறதுக்கு தான். பிகாஸ் எனக்கு தெரியும் ஸ்டாஃப். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இப்ப எனக்கு லஞ்ச் டைம், நான் சாப்பிட போகாம கூட உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் கிளாஸுக்கு வேற போகணும். உங்களுக்கு எல்லாம் எங்களை பத்தி என்ன டைம் பாஸ் மாதிரி இருக்கா? லீவ்ல இருந்துட்டு போன் அடிச்சு கேக்குறேன்றீங்க. நான் உங்களை நம்பலங்க, நீங்க போய் சொல்றீங்க. நம்பலன்னா நீங்க வாங்க, நாங்க காசு கட்டிட்டு வந்திருக்கோம், ஓகேவா? நாங்க ஒன்னும் ஃப்ரீயா சண்டை போட்டு நாங்க சாப்பிடவும் இல்ல, ஃப்ரீயா காசு கட்டிட்டு வந்திருக்கோம்.
plan. நீங்க அந்த கீட்ஸோட இது வாங்குனீங்களா வயசு குறைவுன்னு சொல்லிட்டு? சரியில்லை, கஸ்டமருக்கு போன் அடிச்சு நீங்க சரியில்லை, உங்க முடி சரியில்லைன்னு சொல்றீங்களா? இருங்க நம்ம மேல்கம் கிட்ட பேசுங்க. மேல்கம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு. Hello, madam. Yes, sir. How did the conversation go with our manager? I want to meet the manager. Can I? Actually, you can't directly meet the manager. I'm sorry, ma'am. What? Sorry. What you are doing? What the hell? We can only say, இது எப்படி இருக்கலாம் to you. What? இது ராகவா? இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல, seriously.